ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். காலையிலேயே பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். என்ன ஊருக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மங்களம்பேட்டைக்கு தாங்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து விருதாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். உளுந்தூர்பேட்டை, மங்களம்பேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நான் போகிற ஊர் பார்த்தீங்கன்னா மங்களம்பேட்டைக்கு தான் போகிறோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் தாங்க போக போகிறோம். ஸ்கூட்டி கொண்டு போயிட்டு விருதாச்சலம் ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பஸ்ஸில் ஏறி மங்களம்பேட்டைக்கு தாங்க போக போகிறோம். ஆக்சுவலி மங்களம்பேட்டைக்கு அடுத்து தான் உளுந்தூர்பேட்டை இருக்குது. நம்ம வந்து மங்களம்பேட்டையில் இறங்க போகிறோம். மங்களம்பேட்டைக்கு எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டில் வந்து இறங்கியிருந்தது. நீங்கள் யாராச்சும் நோட் பண்ணியிருந்தீங்களான்னு தெரியல. அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக செய்யலைங்க. அதனால நாங்கள் திரும்ப எங்களுக்கு வேறு கட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக இப்போ நானும் அம்மாவும் போகிறோம். ஃபுல்லாக மரம் பார்த்தீங்கன்னா தேக்கில் செஞ்ச கட்டில் தாங்க. எதுவுமே கலப்படம் இல்லை, எல்லாமே ஃபுல் தேக்கு. அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35,000 பேசி 33,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி 31,000 கிட்டத்தட்ட அமௌண்ட் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியாச்சுங்க. இன்னும் 2,000 தான் கிட்டத்தட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு மேரேஜில் எடுத்து வச்ச கட்டில் மெத்தை பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுச்சுங்க. எப்படி எரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்சி பிறந்து ஒரு 3 மாதம் கை குழந்தைங்க. அப்போ அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு போயிட்டாங்க. என்னுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா வயல்வெளிக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாருமே கிடையாதுங்க. என்னுடைய பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு மேலே டீப் லைட் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டீப் லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து அந்த கரண்ட் வந்து ஏதோ சர்க்குலேஷன் ஆகி நெருப்பு பார்த்தீங்கன்னா பொறியாக கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெட்டில் போயிட்டு டேரெக்டாக விழுந்தது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கணிஞ்சு அந்த மெத்தை ஃபஸ்ட்டு எரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கட்டிலும் எரிஞ்சிருச்சிங்க. ஒரு சைடு கதவு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பீரோவும் அங்கே தான் பக்கத்தில் தான் இருந்து பீரோக்கெலாம் ஒன்றாகலை. மெத்தையும் கட்டிலோடைய 2-3 கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பெட்ரூம் கதவும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் எனக்கு கட்டில் மெத்தை திரும்பி எடுத்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து புதுசாக மெத்தையும் கட்டிலும் ஏற்றிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நான் பத்திரிக்கை வைக்க போய் பிஸியாக இருந்ததுனால மளிகை பொருள் வாங்க போகிறது, பத்திரிக்கை வைக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவுளி போடுறது, ஐயர் ஜாமான் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ப்ரெஷரில் இருந்ததுனால இந்த கட்டில் சைடு போகவே இல்லை. அப்பாவே போயிட்டு டிசைன் கொடுத்து அவரே அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துட்டார். சரி, அப்படி நல்லா தானே வந்திருக்கும் நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக வரவே இல்லைங்க. ஆக்சுவலி நிறைய மிஸ்டேக்கு, ஹைட்டும் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ டிசைனும் வந்து சரியாக கொடுக்கல. அதனால் ரிட்டன் நம்ம வேறு கட்டில் செய்ய சொல்லலாம், இல்லை கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு இன்றைக்கி நான் அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி இங்கேருந்து விருதாச்சலம் போயிட்டு விருதாச்சலத்துலேருந்து மங்களம்பேட்டை அவருடைய ஒர்க் ஷாப், அவர் கட்டில் செய்கிற இடத்துக்கே நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு இது போல் சொல்லிட்டு வரப்போகிறோம். இல்லைனா எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க, நாங்கள் வேறு இடத்துல நாங்கள் வந்து கட்டில் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லைனா எங்களுக்கு நாங்கள் கேட்குற டிசைனில் எங்களுக்கு நல்ல கட்டிலாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். ரெண்டில் அவர் எந்த ஆப்ஷன் சொல்கிறாருன்னு நம்ம வந்து அங்கே கன்சல்ட் பண்ணிவிட்டு வர்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தது. அண்ணா வர்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணா பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்கணும். இன்றைக்கி தான் ஃப்ரீயான டைம் அண்ணான்னு கிடச்சதுனால சரி வாங்க இன்றைக்கி போயிட்டு வரலான்னு அண்ணா சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அண்ணா பைக்கில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து பஸ் ஏறுறதுக்கு இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போது அப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கட்டில் செய்ய சொல்லிட்டு வந்துட்டாங்க. பட் அப்பா நினச்ச மாதிரி கட்டில் வரலங்கிறதுனால 2 பேருக்குள்ளே தகராறு ஏற்பட்டதுனால என்னால் வர முடியாது, நீங்களே வேணால் போய் பேசி நீங்களே முடிச்சுட்டு வாங்கன்னு அப்பா சொல்லிட்டாங்க. அதனால் அப்பாவுக்கு பதில் பார்த்திங்கன்னா அண்ணாவை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டில் தான், வேறு கட்டில் கிடையாது அப்படின்னு சில பேர் அடித்து பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பணம் கொடுத்துருக்கோம். காசு வந்து 33,000க்கு 31,000 கொடுத்துருக்கோம். இன்னும் 2,000 மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்ததுனால நம்ம போயிட்டு நம்ம பேசலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி பொருள் வரலன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? திரும்பி போய் பேசி நமக்கு பிடிச்ச மாதிரி தானே பொருள் நம்ம கேட்க முடியும். இல்லைனா கொடுத்த அமௌண்ட்டையாவது திரும்ப கேட்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே டேரெக்டாக போய் பேசிட்டு வந்துடலான்ட்டு இப்போ நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ உளுந்தூர்பேட்டை பஸ்ஸில் ஏறி நாங்கள் இப்போ பஸ்ஸில் மூவ் ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலி கட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும் போகலைங்க. அருக்காவோட சைஸும் கட்டிலோட சைஸும் சேம் சைஸ் இருக்கிறதுனால கட்டில் உள்ளாரையே போகலை. அது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவிலே தான் இருக்குது. அவங்க ஆசாரி கூட்டிட்டு வந்து பலவையெல்லாம் கலட்டி திரும்பி அவங்க உள்ளே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து வார்னிஷ் அடித்து கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் அப்படியே தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த கட்டில் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு பேசலான்ட்டு இப்போ நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அண்ணா பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துகிட்டே இருக்காங்க.
காலையிலேயே நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம், இது போல் ஷாப்பில் இருப்பீங்களா, இன்றைக்கி நாங்கள் 3 பேருமே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாங்க, ஷாப்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, நாங்கள் ஷாப்பில் தான் இருப்போம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா கால் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் கால் பண்ணவே இல்லை, நீங்கள் எதுவுமே இல்லாமல் எதிர்ச்சியாக போனீங்கன்னா, இப்போ ஷாப்பு க்ளோஸில் இருக்குது, ஆட்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ தூரத்துலேருந்து போகிறீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. நான் நிறைய டைம் பார்த்திங்கன்னா போயிட்டு ஏமாந்து வந்திருக்கேன். எங்கே ஏமாந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஏமாந்துருக்கேன். சனிக்கிழமை அன்னைக்கு பேங்க் இருக்கும் போல் நினச்சிட்டு நானும் கிளம்பி பேங்க்கு போயிட்டேன். போய் பார்த்தா 4th சாட்டர்டே லீவாம். இது எனக்கு தெரியாது. 4வது சனிக்கிழமை எப்பயுமே பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாது. போயிட்டு வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திரும்ப செதியத்தோப்புலேருந்து வீட்டுக்கு வந்தேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அங்கே இருக்காங்களா, ஷாப்பு இருக்குமா, ஆட்கள் இருப்பாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறது எவ்வளவோ பெட்டருங்க. ஸோ அதே போல் காலையில் கால் பண்ணி கேட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மங்களம்பேட்டைக்கும் வந்தாச்சு. மங்களம்பேட்டை ஜிஹெச், அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மங்களம்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து நம்ம கட்டில் ரெடி பண்ணுற இடத்துக்கு ஒர்க் ஷாப்புக்கு இப்போ நம்ம வந்து போகணும். அண்ணாவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட இப்போ பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே ஏறி இப்போ பைக்கில் தான் போக போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும் அந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்கணும்லாம் நினைக்கவே கூடாதுங்க. எதுவாக இருந்தாலும் எந்த ஷாப்பாக இருந்தாலும் கொஞ்சம் உள்ளார தான் போகிற மாதிரி இருக்கும். அதே போல் நாங்களும் கண்டுபிடிச்சி அந்த மரவாடி ஒர்க் ஷாப்புக்கே வந்தாச்சுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிடக்கிற கட்டில் வந்து செஞ்ச இடம் இங்கே தான். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. மங்களம்பேட்டையிலேருந்து சிதம்பரத்துக்கு நம்ம வீட்டுக்கு கட்டில் இங்கேருந்து தான் வந்துச்சு. பட் குவாலிட்டி இல்லை. அதனால் திரும்ப எனக்கு ஹைட்டு வச்சு எனக்கு நல்ல டிசைன் கொடுத்து எனக்கு நல்ல குவாலிட்டியாக செஞ்சு கொடுங்கன்னு இன்றைக்கி பேசிட்டு போயிடலான்ட்டு நாங்களும் வந்துட்டோம். ஓனர் பார்த்திங்கன்னா இன்னும் வரலைங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் காலையிலே கால் பண்ணி சொல்லிட்டோம், அது போல் பஸ்ஸில் வந்துட்ருக்கோம், நீங்கள் ஷாப்புக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேம்மா நானும் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இங்கே வந்து கால் பண்ணுறேன், இது வந்துகிட்டே இருக்கேன், வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த ஷாப்போடைய ஓவர் வியூ பாருங்கள். ஷோபாலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பீரோ பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் அப்படியே கடையெல்லாம் ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டே இருந்தோம். கடையோட ஓனரும் பார்த்திங்கன்னா வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் எங்கள் குறைகள் எல்லாமே சொன்னோம். இந்த கட்டில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, எங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாகவே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவரே ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் புதுசாகவே செஞ்சு கொடுத்துட்றேன், செஞ்சு கொண்டு வந்து அங்கே கட்டில் போட்டுட்டு நாங்கள் இருக்கிற கட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. சரின்ட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் வந்துச்சுங்க. 16 விருதாச்சலம், உளுந்தூர்பட்டியிலேருந்து விருதாச்சலம் 16ஆம் நம்பர் பஸ் வந்துச்சு. நாங்களும் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி இப்போ விருதாச்சலம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. விருதாச்சலம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்டில் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வச்சுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. அந்த பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்ணா பார்த்திங்கன்னா அவங்க ஷிஃப்ட்டுக்கு மதிய ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீ பஸ்லேயே நாங்கள் இப்போ விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் போயிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு வரணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பேசி முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து டிசைன் சொன்னால் தான் அவங்க கட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் அவங்க ஒர்க்கை போட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு சீக்கிரம் வேலை நடக்கணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம மூவ் பண்ணால் தான் அந்த வேலை சீக்கிரம் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேசி முடிச்சுட்டு டிசைன்லாம் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பி விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. ஆக்சுவலி இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெப்போவுக்கு போகுது போல். அதனால் அர்ச்சனா ஹோட்டல்கிட்டே இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு கடை வீதிக்கு ஒரு ஒர்க்காக வந்திருந்தேன். கடை வீதியில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலுக்கும் பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கோர்ட்டுக்கு போகிற ரோடு இது. இங்கே நாங்கள் வந்து எதர்ச்சியாக வந்திருந்தோம், சாப்பாடு பார்த்தோம். சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு நான் தயிர் சாதம், அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா தாங்க ஒரு சாப்பாடோட ரேட்டு. அருமையாக இருந்துச்சு. நிறைய கூட்டம் வந்து இங்கே சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்களும் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். நாங்கள் சாப்பிடும்போதே பார்க்குறோம் அவ்வளோ கூட்டம் வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டுங்க. 35 ரூபா தான் சாப்பாடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டேட் பேங்க் வந்திருக்கோம். அம்மா பார்த்தீங்கன்னா கருவாடு வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக ஒரு தாத்தா கடையில் தான் கருவாடு வாங்குவாங்க. அந்த தாத்தா கடைக்கே திரும்ப பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 கருவாடு தான் வச்சுருக்காங்க. 2 ஷாப் தான் இருக்குது. இந்த 2 ஷாப் மட்டும்தாங்க இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் உள்ளார பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவோம். மீன் தான் நிறைய உள்ளே இருக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா கருவாடு வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்ன கருவாடு வாங்குறாங்க, எவ்வளோ ரேட்டில் வாங்குறாங்கன்னு தொடர்ந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன கருவாடுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
கண்டை இது என்ன கரோடு? குழம்பு வைக்க. இது கிழங்கு. அது 150 போடலாம். எங்கிட்டே வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. பண்ணு மாதிரி இருக்கு. நான் சொல்றது கேளு தாத்தா, நல்ல பொருளா கொடு. இதுல கூட இவங்க வாங்கிட்டு வர அந்த கருவாடு எப்படி தயார்? அங்க தயாரிக்கிறது. இது என்ன மீன்? வஞ்சர கிழங்கா? இது நெத்திலி, வால் நெத்திலி. வால் நெத்திலி. வாழை, காரபிடி, காரபிடி, கிழங்கா, கொடுவா, கிழங்கா, அது தேங்காய் பாறை. இது இது கவலை கவலை கவலை. 40, அது ஒரு 30, இது 30 ரூபா. கொடுவா 140, 150 ரூபா விற்கிறேன். 140. இது அதுதான் 120. இது என்ன மீன்? 120 போட்டுக்க. இல்லக்கா வந்தா நான் வரும் கூட. அது வேலை நான் கூட வாங்கிடுறேன். கேட்கறவங்களுக்கு தான், கேட்கறவங்களுக்கு தான் அந்த கருவோடு. கருவாடெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அம்மாவை விட்டுட்டு என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்லேயே பார்த்தீங்கன்னா பால் வந்து அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. சரி டீ போடுறதுக்கு பால் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு 1/2 லிட்டரு கிட்டத்தட்ட பால் வாங்கிட்டு நான் வந்துட்டேங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கட்டில் வந்து பேசி சொல்லியாச்சு. அவங்களும் இப்போ ரெடி பண்ணிடுவாங்க. கட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு புது கட்டில் வந்துடும். இருந்த கட்டில் அவங்க ஏற்றிட்டு போயிட்டு அவங்க வேறு இடத்துல பார்த்திங்கன்னா விற்றுருவாங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி ஒர்க்கு வேறு லெவலில் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பாலை வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி வைக்கணும். அந்த பாட்டிலே இருந்துச்சுன்னா கெட்டு போயிடுங்க. அதனால் நான் வேறு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் மங்களம்பேட்டைக்கு போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ அம்மா ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுத்துருந்தாங்களே அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ பாத்திரத்தில் மாற்றி இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எப்பப்போ டீ தேவையோ அப்பப்போ டீ போடுறதுக்கு தேவையான பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பாட்டிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது வந்து வீணாக போயிடும். அதனால் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறது எப்போவும் பார்த்திங்கன்னா சேஃபு. இன்றைக்கி வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.